சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளமனூர் பகுதியில் தலைவர்களின் புகைப்படம் அடங்கிய பிளக்ஸ் போர்டை வைப்பதில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மண்டை உடைந்து காயமடைந்த நிலையில் அந்த கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், வணக்கம். களத்துல காவல்துறையினர் என்ன மாதிரியான பாதுகாப்பு செஞ்சிருக்காங்க, என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, தற்பொழுது அங்க சூழல் சுமூகமாகிவிட்டதா, என்ன கள நிலவரம்? கண்டிப்பாக கௌதமி, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இளமனூர் கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் இரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களது ஜாதி தலைவர்கள் பிளக்ஸ் போர்டு வைப்பதில் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வருகிறது. இதில் 3 வருடத்திற்கு முன்பு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பீஸ் கமிட்டி போடப்பட்டு அனைத்து சமூகத்தினரும் இங்கு வசித்து வருவதால் குறிப்பிட்ட ஜாதி தலைவர்களின் பிளக்ஸ் போர்டுகளை அகற்றும்படி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக பிளக்ஸ் போர்டு அகற்றாததால் மற்றொரு தரப்பினர் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இன்று ஜாதி தலைவர்களின் பிளக்ஸ் போர்டை வைத்துள்ளனர். அதற்கு மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்கள் அவர்களின் இடத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டு கைகலப்பான நிலையில் 5க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் மண்டையானது உடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த 2 மாவட்ட எஸ்பி, ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி, சிவகங்கை மாவட்ட எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்பொழுது இளமனூர் காலனி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி.